மீஸ் வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன். நான் கூட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போது ஜேகேவோட 5th வந்து பார்க்க போகிறோம். சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ள வந்து போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிவா, நம்ம இப்போ ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிடலாம். எதுலேருந்து வச்சுருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அதில் வச்சுருந்துருப்போன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேட்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான லெவல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். நம்ம ஜேகேக்கு உங்கள் லைட்டாக பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட ஓட்டமாக சரி, நெக்ஸ்ட் நாள் பார்க்கலாம் வாங்க. இப்போது எடுத்த உடனே நம்ம ஜேகேவை தான் காட்டுறோம். அவன் வந்து ஆஃபீஸில் இருக்கான். நம்ம ஏலே இப்போ எதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க மூசானி? இங்கே எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பேசிகிட்ருக்கேன், இதுக்குள்ள சும்மா பல்ல காட்டுற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. நம்ம ஜேகே என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா, நான் செம்ம போச்சப்போ. ஏண்டா காலையிலேருந்து ஒருத்தன் கத்திச்சிருக்கானே, என்னன்னாலும் கண்டுக்கிறியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. நம்ம ஜேகே என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறானா, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, இன்னும் நீ நல்லா பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே உக்கார் அப்படின்னு மாதிரி உக்காடுறான். டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறானா. டேய் நம்மளோட கன்னெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுல, ஆமாம், அந்த கப்பலை எல்வின் பிடிச்சி வச்சுட்டு மிரட்டிகிட்ருக்கான். கண்ணை கொடுக்கணுன்னா 500 மில்லியன் கொடுத்தா தான் தருவேன்ட்டுருக்கான். அதை பற்றி தான் நான் டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கேன். நீ நல்லா பல்ல காட்டிகிட்டு உட்காந்துட்ருக்க. வர அவன் போக்கே சரியில்லை. குடும்பஸ்த நானாலே இப்படி தான் பைத்தியமாயிருவானுங்க போல் அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிச்சிருக்கானா. உனக்கும் குடும்பம் குட்டின்னு வர்றப்ப தெரியும்டா அது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஜேகே. ஐயோ எப்பா, எனக்கு அது வரவே வேணாம், இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்குறானா. டேய் நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற, நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ அந்த டீலர்கிட்ட சொல்லிடு, நாளைக்கு பொருள் அவனுக்கு போய் சேரும், மற்றதை நீ யோசிக்க வேணான்னு சொல்லிடு சரியா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம ஜேகே அங்கேருந்து கிளம்புறான். இப்போ எங்கே போகிற? யோகா கிளாஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான்னா. நீ யோகா கிளாஸ்க்கெல்லாமா போகிற? என்ன புதுசாக இருக்குது, ஜிம்மில் தானே கிடப்ப அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. யோகா கிளாஸ் எனக்கு இல்லை, உன் தங்கச்சிக்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்லிட்டு போகிறான். ஐயோ, இந்த குடும்பஸ்தன்களை வச்சுக்கிட்டு ஒரே ரோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிச்சிருக்கான். ஆனால் நம்ம ஜேகே அதெல்லாம் கண்டுக்காமல் அவன் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். இங்கே நீங்கள் யோகா கிளாஸ்க்குலாம் ரெடி ஆகிட்டு இப்போது டிஸ்பிளே ஆகும்ல, அந்த மாதிரி தான் வேர் பண்ணிட்டு ரெடியாக நிற்கிறீங்க. நம்ம ஜேகேவோட காரும் வருது. நீங்கள் இப்போலாம் யோகா கிளாஸ் கொஞ்சம் கப்பலில் தான் அட்டன் பண்ணி பழகிருக்கீங்க. அதனால் நம்ம ஜேகேவும் கரெக்டாக வந்து ஆஜராயிடுறான். நீங்கள் அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஆன் டைம் வந்துட்டீங்க பாஸ் அப்படின்னு சும்மா அதை சொல்கிறீங்க. அதை எப்படி மறக்கும், நீங்கள் தான் கத்துறீங்களே ஃபோனில், மறந்தா என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை போலையே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் கார்லேயும் வந்து ஏறுறீங்க. இப்போ வரையும் உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தபடி இன்னும் போகல. தென் 2 பேரும் யோகா கிளாஸ்க்கு வந்து வர்றீங்க. ஆனால் அங்கே முன்னாடியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ப்ரெஸ் பீப்புள் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. என்னாச்சு, எது கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. ஸ்டில் நீங்கள் காரை விட்டு இறங்கலை. நம்ம ஜேகே நான் செம போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் என்னாச்சு அப்படின்னு மாதிரி அவனை பார்த்து கேட்குறீங்க. இவனுங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு மாதிரி தான் இருக்குது அவனுக்கு. ஏன்னா நம்ம ஜேகே இஸ் நம்பர் 1 ரிச்சஸ்ட் மேன் இன் கொரியா. அதுவும் இல்லாமல் அவன் கொஞ்சம் அழகா அந்த மாதிரிலாம் இருக்கான்ல, அதனாலே அவன் வந்து கொஞ்சம் ஃபேமஸான பர்சன் தான். அவருக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி ப்ரெக்னென்சி யோகா கிளாஸ்க்கெலாம் வர்றாங்கன்னு அந்த நியூஸை கேள்விப்பட்டு தான் நம்மளோட ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க. இவனுங்களுக்குலாம் எப்படி தான் நியூஸ் போகுது, சீக்ரெட்டாக தான் நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா. நீங்கள் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. இன்றைக்கி கிளாஸ் போக வேணாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் எதுக்கு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. அங்கே வெளியே நிற்கிறாங்களே, அவங்க உனக்காக தான் வந்திருக்காங்க, என்னோட பொண்டாட்டியான்னு பார்க்க வந்திருக்காங்க, அது வேண்டாமே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அங்கே முன்னாடி இருக்கவங்கள பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. ஏன் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன அப்படின்ற மாதிரி உங்கள் எண்ணம், ஆனால் வெளியே தெரியக்கூடாதுன்றது அவனோட எண்ணமா? ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அடுத்து எதுவுமே பேசலை. நம்ம ஜேகே என்னாச்சு, திடீர்னு சைலண்ட் ஆகிட்ட
அப்படின்னு சும்மான்னு கேட்குறானா, நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சும்மான்னு சொல்கிறீங்க நம்ம ஜேகே. அப்போ ஏதோ இருக்குது, என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சும்மான்னு சொல்கிறானா. இல்லை, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? ஏன் அதுக்காக இவ்வளோ பயப்படுறீங்க? எதுவும் ப்ரைவசி போயிடும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சும்மான்னு கேட்குறீங்களா நம்ம ஜேகே. வண்டி அப்படியே நிப்பாச்சான். நீங்கள் இப்போ நம்ம ஜேகேவை திரும்பி பார்க்குறீங்க. நம்ம ஜேகே, நான் உன்னோட பாதுகாப்பு பற்றி தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சும்மான்னு சொல்கிறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னதான், நான் பிஸ்னஸ்மேன் மட்டும் கிடையாது, நான் ஒரு மாஃபியா. எனக்கு எப்போ எங்கேருந்து எதிரி வருவாங்கன்னே தெரியாது. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் நிறையா பேர் சுற்றிட்டுருப்பாங்க. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. உன்னை இப்போ ரிவீல் பண்ணால் உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமாக இருக்குது. நான் ஒரு தடவை என் ஃபேமிலி இழந்ததே போதும், இன்னொரு தடவை இழக்க விரும்பலை. அந்த தைரியமும் இல்லை. இப்போ எனக்குன்னு இருக்க ஃபேமிலி நீயும் பாப்பாவும் மட்டும்தான். உங்களையும் இழக்க நான் தயாராக இல்லை. அதனால தான் உன்னை முடிஞ்சளவு சேஃபாக செக்யூர்டாக மறைமுகமாகவே வச்சிட்ருக்கேன். இல்லைனா நான் எப்போயோ ரிவீல் பண்ணியிருப்பேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இப்போ பார்வையன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற எண்ணம் என் மனசில் இருக்குது. எனக்கு குழந்த வரப்போகுதுன்ற எண்ணமும் என் மனசில் இருக்குது. இதில் எந்த ப்ரைவசியும் எனக்கு இல்லை. நான் உன் நல்லதுக்காக தான் உன்னை ரிவீல் பண்ணல, எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சும்மான்னு சொல்கிறான். நீங்கள் நம்ம செக்கியை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. நம்ம செக்கியும் ஸ்மைல் பண்ணுறானா. 2 பேரும் ஒருத்தர் ஐ கான்டாக்ட் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்குள்ளே இப்போ ஒரு சொல்ல முடியாத எண்ணம், லைக் நம்மளை அவன் செக்யூர் பண்ண தான் இவ்வளோ வேலையும் பண்ணுறான் அப்படின்னு நினைக்கும் போது உங்களே அறியாமல் நம்ம ஜேகே மேலே ஏதோ ஒரு ஃபீலிங் வரதா செய்யுது. நீங்கள் 2 பேரும் ஐ கான்டாக்டில் இருக்கீங்க. திடீர்னு உங்கள் குழந்த உதைக்குதா, நீங்கள் அப்போ தான் ரியாலிட்டிக்கே வர்றீங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நேராக உட்காந்துக்கிறீங்க. நம்ம ஜேகேவும் ஒரு மாதிரி சிரித்த மாதிரி தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். வண்டி போயிட்டே இருக்கப்ப நம்ம ஜேகேவோட ஹேண்டு திடீர்னு உங்கள் ஸ்டொமக்கில் ப்ளேஸ் ஆகுது. உங்களுக்கு இது செம்ம ஆச்சரியம். ஏன்னா நீங்கள் தூங்கிட்டுருக்கப்ப அந்த மாதிரி ஹேண்ட் வச்சு பார்ப்பானே தவிர நீங்கள் முழிச்சிட்ருக்கப்போ ஒரு தடவை கூட வச்சதில்லை. இதை தான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் செம்ம ஷாக்காக ஜேகேவை பார்க்குறீங்க. நம்ம ஜேகே கொஞ்ச நேரம் அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் ஷாக்கில் தான் இருக்கீங்க இன்னும். அப்போது மறுபடியும் உங்கள் பேபி உதைக்குது. நம்ம ஜேகே அதை அப்படியே ரப் பண்ணிச்சான். அந்த கால் அச்சு தெரியுது. அதை தான் ரப் பண்ணிச்சுக்கான் நம்ம ஜேகே. அவனுக்கு ஒரு மாதிரி சொல்ல முடியாத ஃபீலிங். உங்களுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. வீட்டுக்கு வர்ற வரையும் நம்ம ஜேகே ஹேண்டை எடுக்கவே இல்லை. நீங்களும் அடுத்து எதுவும் சொல்லலை. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னா, நீங்கள் அவனை கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. நான் உன்னை ரிவீல் பண்ணால் உனக்கு ஆபத்து வந்தாலும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னா, நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. உன்னால் எனக்கு எந்த ஆபத்து வேணான்னு நீ சொன்னால் கடைசி வரையும் ஐடென்டிட்டி வெளியே தெரியாமல் பார்த்துக்கிறேன். அப்படி இல்லை, ரிவீல் பண்ணாலும் உனக்கு பரவாயில்லன்னு தோணுச்சுன்னா ஐ வில் டூ தட். நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நம்ம ஜேகேவோட ஐஸை பார்த்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், உன் மேலே எனக்கு எப்போ இவ்வளோ நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரில, ஆனால் நம்புகிறேன். நீ இருக்கிற வரைக்கும் எனக்கும் என் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. அந்த தான் நான் நம்புகிறேன். உனக்கு பயமாக இருந்தால் நீ சொல்ல வேணாம். இல்லை உனக்கு பிரச்சனை இல்லை, எந்த ப்ரெஸ்டீஜும் இல்லை, எந்த பர்சனல் இஷ்யூவும் இல்லைன்னா நீ தாராளமாக சொல்லிக்கலாம். ஆஃப்டர் ஆல் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காரை விட்டு இறங்குறீங்க. நம்ம ஜேகே போகிறவங்களே தான் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். தென் ஒயன் அப்படின்னு மாதிரி கூப்பிட்றான்னா, நீங்கள் அவனை திரும்பி பார்க்குறீங்க. இப்போ ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்பணும்.
நைட்டு வர லேட் ஆகும், நீ டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சிவான் சொல்கிறானா. என்ன உன் மாஃபியா வேலையை பார்க்க போறியா அப்படின்னு சிவான் கேட்குறீங்க. நம்ம ஜேகே அப்படி தான் வச்சுக்கேன் அப்படின்னு சிவான் சொல்கிறானா. நீங்கள் போயிட்டா அப்படின்னு சிவான் சொல்லிட்டு உள்ளே வந்து போயிடுறீங்க. நம்ம ஜேகேவும் சிரிச்ச மாதிரி தான் அங்கேருந்து வந்து போகிறான். தென் வந்து ஒரு டைம் ஸ்கிப். இப்போது நைட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் ஸ்டொமக்கில் ஏதோ ஒரு ஹேண்டு வந்து ப்ளேஸ் ஆகுது. உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் அந்த ஹேண்டு மேலே உங்கள் ஹேண்டை வந்து வைக்கிறீங்களா, அப்போது உங்கள் கையில் ஏதோ ஈரமாக படுது. நீங்கள் என்னது இது அப்படின்ற மாதிரி கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா அது வந்து ரத்தம். நீங்கள் செம்ம ஷாக்காக எழுந்திக்கிறீங்க. நம்ம ஜேகே தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் நம்ம ஜேகேவை திரும்பி பார்த்துட்டு இப்போ அவன் ஹேண்டையும் பார்க்குறீங்க. பார்த்தா அவனுக்கு கையில் அடிபட்டு ரத்தம் வருது. பத்தாததுக்கு அங்கங்கே நிறைய காயம் வேறு இருக்குது. நீங்கள் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம ஜேகே என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். ஸ்டில் படுத்து தான் இருக்கான். உனக்கு தான் என்னாச்சு, இவ்வளோ காயப்பட்டிருக்கு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்களா. இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் என்ன சாதாரணம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அங்கேருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை வந்து எடுக்கிறீங்க. நம்ம ஜேகேவும் என்ன பண்ணுற அப்படின்னு உங்களை பார்த்துட்டு தான் இருக்கான். ஸ்டில் படுத்த மாதிரி தான் இருக்கான். உனக்கு எங்கெங்கே காயம் இருக்குது தெரில அப்படின்னு சும்மா சொல்கிறானா. நீங்கள் நீலாம் எப்படி இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு வஞ்சிக்கிட்டே தான் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து பண்ணி விட்றீங்க. உங்களுக்கு ஏன்னே தெரில, ஆனால் நம்ம ஜேகேவை இப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம ஜேகே என்னாச்சு அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு உட்காடுறானா. நீங்கள் அவனை பார்த்து நீ என்ன வேலை வேணால் பண்ணு, ஆனால் கொஞ்சம் சேஃபாக பண்ணு, உனக்கு எதுவும் ஆயிராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சும்மான்னு சொல்கிறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வலியுது. நம்ம ஜேகே எனக்காக கஷ்டப்படுற அப்படின்னு சும்மான்னு கேட்குறானா. இல்லை, உங்கள் பாட்டிக்காக. இங்கே வேறு யார் இருக்கா, நான் யார்கிட்ட பேசிகிட்ருக்கேன், செவத்துக்கிட்டே பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சும்மான்னு சொல்கிறீங்களா. நம்ம ஜேகே லைட்டாக சிரிச்சுக்கிட்டே ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வார்த்தை கேட்குறேன், எனக்குன்னு யாரோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் மொத்தம் இப்படி உளர்றத நிப்பாட்டு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நம்ம ஜேகே சரி, இதுக்கு மேலே உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சேஃபாக பண்ணுறேன் ஓகே அப்படின்னு சும்மா சொல்கிறான்னா. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அதுக்கும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் அவனை ஆச்சரியமாக பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, இல்லை நீ தான் சொன்ன அவ்வளோ சீக்கிரம் இதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்களா. வெளியே வர்றது கஷ்டம்தான், ஆனால் ட்ரை பண்ணுறது கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் முடிஞ்சளவு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டு முடிக்கிறீங்க. நம்ம ஜேகே உங்களே தான் வச்சுக்கன்னு வாங்க பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் இப்போ படு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஜேகே சரி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவனும் வந்து படுத்துக்கிறான். என்ன இங்கே படுத்துக்கிட்ட, நான் எங்கே படுக்கிறது, பக்கத்தில் படு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான்னா. நீங்கள் அவ்வளோமே முறைச்சி பார்க்குறீங்க. நீ தானே சொன்ன என்னதான் இருந்தாலும் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, ஸோ ரூம் ஷேர் பண்ணுறதில்ல, பெட் ஷேர் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை, ஒழுங்காக வந்து படு அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்களும் அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டே அவன் பக்கத்துலேயே வந்து படுத்துக்கிறீங்க. நம்ம ஜேகே உங்கள் பேபி பம்ப் மேலே கை வச்ச மாதிரி உங்களை பின்னாடி ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறான். உங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது, இருந்தாலும் நீங்கள் ஓகே அப்படின்னு சும்மா மனசை வந்து தேர்த்திக்கிறீங்க. அந்த நைட் உங்களுக்கு அப்படியே ஸ்பெண்ட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஒரு ஈவினிங் டைமாக ஜேகேட்டேருந்து கால் வருது. நீங்கள் ஹலோ அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நம்ம ஜேகே எனக்கு ரெடியாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி போகணும் அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்டியா, எங்கே, சொல்கிறேன் வரல அப்படின்னு சும்மா கேட்குறானா. நீங்கள் நான் வரணுமா, உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நம்ம ஜேகே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சும்மா சொல்கிறானா.
நீங்கள் அப்போ சரி நான் வரேன் அப்படின்னு சும்மான்னு சொல்கிறீங்க. நம்ம ஜேகே, நீ இந்தியன் பொண்ணு தானே அப்படின்னு சும்மான்னு கேட்குறான். நீங்கள் ம் ஆமாம் அப்படின்னு சும்மான்னு சொல்கிறீங்க. அப்போ ஏதாவது இந்தியன் காஸ்டியூம் வேர் பண்ணு அப்படின்னு சும்மான்னு சொல்கிறானா. நீங்கள் எதுக்கு? இல்லை, உன்னை இதுவரை இந்தியன் காஸ்டியூமில் பார்த்ததில்ல, பார்க்கணுன்னு தோணுது. உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீ அதை வேர் பண்ணு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் ஃபோனை வந்து வச்சிடுறான். நீங்கள் அந்த ஃபோனை தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் லைட்டாக உங்களுக்கு ஒரு ஸ்மைலும் வருது. உங்களையும் அறியாமல் 2 பேருக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒரு பாண்டு க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. தென் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஜேகேவும் வீட்டுக்கு வந்து வர்றான். தென் மேம் எங்க அப்படின்னு சும்மா அந்த அச்சுமாட்ட கேட்குறானா. ஒயன் மேம் ரெடி ஆகிட்ருக்காங்க மாஸ்டர். சரி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் அவனோட ரூமுக்கு வந்து போகிறான் ரெடி ஆகிறதுக்கு. தென் ரெடி ஆகிட்டும் கீழே வர்றான். எங்கே இன்னும் வரலையா அப்படின்னு சும்மான்னு கேட்குறானா. இன்னும் வரல மாஸ்டர் அப்படின்னு சும்மான்னு சொல்கிறாங்க. இவன் ஒயன் டைம் ஆச்சு அப்படின்னு சும்மான்னு சொல்கிறான் ஹால்லேருந்தே. நீங்கள் 5 நிமிஷம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. நம்ம ஜேகே வந்து உட்காந்துடுறான். தென் 5 மினிட்ஸ் லேட்டர் நீங்கள் கதை வந்து திறக்கிறீங்க. அந்த சவுண்டை கேட்டு நம்ம ஜேகே வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தவன் அப்படியே ஃப்ரோஸு. என்னன்னா, நீங்கள் இந்தியன் அவுட்ஃபிட்டில் இருக்கீங்க, இப்போ டிஸ்பிளே ஆகும்ல அந்த மாதிரி தான் இருக்குது உங்களோட அவுட்ஃபிட். பேபி பம்ப் இருக்க மாதிரியா வச்சுக்கோங்க. நீங்கள் செம்ம அழகாக க்யூட்டாக இருக்கீங்க. நம்ம ஜேகே உங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சு நிற்கிறானா. நீங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு சும்மான்னு கேட்குறீங்க. நம்ம ஜேகே நாலா பக்கம் தலையாச்சான். என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சும்மான்னு கேட்குறீங்க. நம்ம ஜேகே ரியாலிட்டிக்கு வந்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சும்மான்னு சொல்கிறான். நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு சும்மா சொல்லிகிட்ருக்கீங்க. நம்ம ஜேகே உங்களை தான் வச்சக்கணுங்க பார்த்துட்டே இருக்கான். லைக் மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கான். ஓகே, இதை எங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.